சரவணபவாய. அப்ப ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பழமொழிகள் எல்லாமே ஆதாரபூர்வமான உண்மை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு பழமொழியுமே அவங்க விளையாட்டா சொல்லி வச்சுட்டு போனது கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், மூல காரணம் இருக்கும், மூலக்கரு இருக்கும். அப்ப சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. சுக்குக்கு மேலங்கிறது இந்த கிராமத்துல சுக்கு பட்டையை சிவி தான் வச்சிருப்பாங்க. சுக்கு மேல மருந்து விஷம். அது சுக்கு பட்டை விஷம். அதனாலதான் சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, அது விஷம். சில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷமா மாறும். எப்ப தெரியுங்களா? வெங்காயம், இது வெண்டைக்காய் விஷம். எப்பன்னா தைராய்டு வந்தவர்களுக்கு வெண்டைக்காய் விஷம், காலிஃப்ளவர் விஷம், அது மாதிரி முட்டைக்கோஸ் விஷம். அந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நேரம் உரிச்சு வச்சுட்டா விஷம். சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் மருந்து. சின்ன வெங்காயம் சமையல் ராணி. அவங்க எல்லா மருந்தையும் எல்லா வியாதியும் காப்பாற்றுவாங்க. ஆனால் அது ரொம்ப நேரம் உரிச்சு வச்சுட்டா விஷம், வைரஸ் கிருமி இழுத்துக்குவாங்க. அதனால அது எந்தெந்த பொருள் எப்போ விஷமா மாறும்னு தெரிஞ்சுதான் முன்னோர்கள் சாப்பாடு விகிதத்தை வகுத்து வச்சாங்க. இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டோம், கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல, சொன்னா கேட்டுக்குவாங்க. அப்ப சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, விஷம். சுப்பிரமணியன் கடவுள் விஷம் தான், சுப்பிரமணியன் விஷம் தான். எப்படிக்கா அப்படிங்கிறீங்க? ஜாதிலிங்கம், மனோசலை, கெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கவரி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம் என்ற 9 பாசனத்தால் செய்யப்பட்டது பழனி பாலதண்டாயுத பாணி சிலை. செய்தவர் யாரு? போகருங்கிற சித்தர். செஞ்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5010 வருஷத்துக்கு முன்னாடி சிலையை செஞ்சு முருகன் சொல்லிதான் செஞ்சது. தெய்வம் பேசும். நீங்க நினைக்கலாம், எப்படி தெய்வம் நம்மோடு தெய்வம் பேசும், இன்றும் நம்மோடு பேசும். நாம் சரியாக வணங்கினால் நம்மோடு பேசும். நாம் நிராயுதமா நிர்கதியா தெய்வத்தின் முன்னால் நின்னால் தெய்வம் நம்மோடு பேசும். ஆனால் நமக்கு நம்ம ரொம்ப அவசரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவசரமா சாப்பிட்றோம், அவசரமா குளிக்கிறோம், அவசரமா வேலைக்கு போறோம், அவசரமா பணம் சம்பாதிக்கிறோம், அவசரமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம், அவசரமா போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப நிதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ல கண்டிப்பா தெய்வம் நம்மோடு பேசும். அப்ப போகர் முருகப்பெருமான் சொல்றார், இந்த பூமியில ஜீவராசிகள் உற்பத்தி 5010 வருஷம் ஜீவராசி கிடையாது. அப்ப ஜீவராசிகள் இல்ல, எண்ணெய் சிலையாக செய்துவை. ஏன்னா ஜீவராசிகள் உற்பத்தியாக போறாங்க. அப்ப ஜீவராசிகள் வாழணும். அவங்களுக்கு உதிரம் என்பது ரத்தம். உதிரம் உடம்புல ஓடினாதான் வாழ முடியும். அந்த உதிரத்தை மாற்று உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உதிரமா மாற்றக்கூடிய சக்தி எதுக்குன்னா செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு. பூமியை சூரியனை சுத்தி 9 கிரகம். அந்த 9 கிரகத்துல 3வது கிரகம் பூமி. பூமிக்கு முன்னாடி ஒரு கிரகம், பூமிக்கு பின்னாடி ஒரு கிரகம். அப்ப அந்த செவ்வாய்க்கின் கதிர்வீச்சு பூமியில படுறதுனால தான் நம்ம ஜீவராசிகள் வாழ முடியாது. அப்ப சிலையை கொண்டு நீங்க பழனியில் தான் வைக்கணும், வேற எங்கேயாவது வச்சிருக்கலாமே. ஏன்னா பழனியில தான் செவ்வாயின் கதிர்வீச்சு முழுமையாக படக்கூடிய இடம். அங்கே வச்சோம்னா அந்த சிலை மேல அந்த செவ்வாயின் கதிர்வீச்சு பட்டு அப்படியே உலகம் பூரா வியாபிக்கும். அதாவது சரிவிகிதப்படுத்துறது. அப்ப சொல்லிதான் வச்சாரு. இது அறிவியல் ரீதியான உண்மையான விஷயம். போகரால் செய்யப்பட்ட சிலை. பழனிக்கு போனா செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது புராணம். ஆனா பழனிக்கு போனா எலும்பு, மஞ்சள், ரத்தம் சுத்தமா உற்பத்தியாகும் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. பழனிக்கு நீங்க போனீங்கன்னா ராஜ அலங்காரம்லாம் பார்க்க கூடாது, கோவனாண்டியா தான் பார்க்கணும். ஏன்னா இரவுல அந்த முருகனுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வைப்பாங்க. இன்னைக்கும் வேர்த்து வடியும், மைக்ரோ பாயிண்ட் அளவு. அந்த வேர்த்து வடிகிற தண்ணியை காலைல அபிஷேகத்துல கலந்துதான் நம்ம எல்லாரும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா வியாதி போயிடும். அப்ப இதான் உண்மை. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. பழமொழிக்கு விளக்கம்.